கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு சோத்திரம். உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் வரும் ஆபத்திலிருந்து காப்பாற்றும் இந்த காலத்து நோவா நீங்களா? வசனத்தை பார்ப்போம். நோவாவின் காலத்தில் எப்படி நடந்ததோ அப்படியே மனுஷகுமாரன் வரும் காலத்திலும் நடக்கும். எப்படி எனில், ஜலப்பிரளயத்துக்கு முன்னான காலத்திலே நோவா பேழைக்குள் பிரவேசிக்கும் நாள் வரைக்கும் ஜனங்கள் புசித்தும் குடித்தும் பெண் கொண்டும் பெண் கொடுத்தும் ஜலப்பிரளயம் வந்து அனைவரையும் வாரிக்கொண்டு போகும் மட்டும் உணராதிருந்தார்கள். அப்படியே மனுஷகுமாரன் வரும் காலத்திலும் நடக்கும். நோவா நீதிமானும் உத்தமனுமாயிருந்து நீதியை பிரசங்கித்து தேவனோடு சஞ்சரித்து கர்த்தருடைய கண்களில் கிருபை பெற்று கர்த்தரிடமிருந்து வரும் ஜலப்பிரளயத்திலிருந்து தப்ப பேழையை உண்டு பண்ணும் கட்டளையை பெற்று காணாதவைகளை குறித்து தேவ எச்சரிப்பு பெற்று அதை விசுவாசித்து கீழ்ப்படிந்து பய பக்தி உள்ளவனாகி பேழையை ஆயத்தம் பண்ணி தன் குடும்பத்தை இரட்சிப்பதற்காக தன்னையும் தன் குடும்பத்தையும் அழிவிலிருந்து காப்பாற்றினார். இக்கால நோவாவாக நாம் உத்தமமாய் நீதிமானாய் தேவனோடு சஞ்சரித்து நீதியை பிரசங்கித்து வாழ்கின்றோமா? வரப்போகும் மிக பெரிய ஆபத்திலிருந்து நம்மையும் நம் குடும்பத்தையும் காப்பாற்றி இயேசுவின் வருகையில் எடுத்துக்கொள்ளப்படும் பரிசுத்தத்தின் ஆயத்தம் நம்மிடம் உள்ளதா? ஒருவராவது நோவாவாக தன்னை அர்ப்பணித்து வாழ்ந்தால்தான் நம் குடும்பத்தை வரும் உபத்திரவத்திலிருந்து காப்பாற்ற முடியும். ஏசப்பா இதுவரை நடக்காத காணாத மகா உபத்திரவ நாட்களை குறித்து எச்சரிப்பு பெற்ற நாங்கள் நோவாவின் பயபக்தியோடு கீழ்ப்படிதலோடு விசுவாசத்தோடு ஆயத்தமாக வாழ அர்ப்பணிக்கின்றோம். எங்களை இக்கால நோவாவாக வாழ உதவும். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. துதி கனம் மகிமை அனைத்தும் இயேசு ஒருவருக்கே. ஆமீன். அல்லேலூயா.